அன்பானவர்களே, இந்த ஒன் டே ரிட்ரீட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் இயேசுவின் அழைப்பு என்ற தலைப்பில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி, அதாவது 18ஆம் நூற்றாண்டு முடிய போகிற அந்த நிலைமை. அப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தையே கலவரப்படுத்தி கொண்டிருந்த ஒரு வியாதி, ஸ்மால் பாக்ஸ், சின்ன அம்மை என்று நம்ம சொல்லுவோம். அதாவது நமக்கு சில இது யோசிப்போம், அந்த ஸ்மால் பாக்ஸ் வந்தால் பெரிய பெரிய தடுப்பு வரும் முகத்தில் அப்படின்னு. அது மாத்திரமல்ல, உயிரை கொள்ளை வாங்கிய ஒரு பயங்கரமான வியாதியாக இருந்தது. அந்த நாட்களில் மருந்து கிடையாது, அதுக்கு தடுப்பூசி கிடையாது. பல்லாயிரக்கணக்கான மக்கள், குறிப்பாக இங்கிலாந்து, அமெரிக்கா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வளோ மொத்தமாக மரித்து கொண்டிருந்தார்கள். கொள்ளை நோய்னா நமக்கு ஓரளவு இந்த ஜெனரேஷனுக்கு இப்போ புரியும், ஏன்னா நம்ம கோவிடை சந்தித்தவங்க. அதுக்கு முன்னாடி கொள்ளை நோய்னா நமக்கு பெருசாக அதனுடைய அகோரம் தெரியாது. அவ்வளோதான், ஒரு தெருவில் வந்துச்சுன்னா எப்படியெல்லாம் பேரிகேட் வச்சு நம்ம ஊரே எப்படியெல்லாம் மாறிச்சு இல்லையா கோவிட் வந்த நாட்களில். நாங்கள் இப்போவும் சில நேரம் அடக்க ஆராதனைக்கு போகும்போது கல்லறை தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த 1920, 21 பார்த்தீங்கன்னா ஒரே கல்லறையில் 3 பேர் இருப்பாங்க, அம்மா, அப்பா, பையன் அல்லது மருமகா, அடுத்தடுத்த டேட்டில் இருக்கும். ஒரே வாரத்துக்குள்ள 3 சாவு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கொள்ளை நோயாக அந்த ஸ்மால் பாக்ஸ், சின்னம்மை இருந்தது. அப்போ எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு ஒரு டாக்டர், அந்த நாள்படி அப்படின்னா ஒருத்தர் மருத்துவம் படித்தா மட்டும் பத்தாது, ஒரு சீனியர் டாக்டர்கிட்ட அவங்க பணியாற்ற வேண்டும், அசிஸ்டண்ட்டாக கொஞ்சம் காலம் வேலை செய்யணும். அப்புறம் அவர் சர்டிஃபை பண்ணால், அவர் சரி நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணலான்னு அந்த சீனியர் டாக்டர் அனுமதி கொடுத்த பிறகு தான் அவங்க மருத்துவம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த எட்வர்ட் ஜென்னர் அப்படி ஒரு சீனியர் ஒரு டாக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு. அப்போ இந்த சின்னம்மை நோய் பயங்கரமாக பரவிக்கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு காரியத்தை கவனிக்கிறாரு. அவர் வீட்டில் மாடுலாம் வளர்த்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு வேலைக்கார பெண்மணி இருந்துச்சு. அந்த பெண்மணி மாட்டுக்கு பால் கறப்பாங்க. அப்போ அந்த நாட்களில் சின்னம்மை இருந்தபோது கவுபாக்ஸ் அந்த வியாதி மாடுகளுக்கும் வரும். ஆனால் அதனுடைய அகோரம் இவ்வளோ சிவியர் கிடையாது, மாடு பிழைச்சிக்கிடும். ஆனால் அந்த கவுபாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மனுஷனுக்கு வர்றத ஸ்மால் பாக்ஸுமாங்க. அப்போ அவங்க மாட்டுக்கு அந்த கவுபாக்ஸ் வியாதி, மாட்டு அம்மை இது இருந்துச்சு. அப்போ அந்த வேலைக்கார பெண் அந்த மாட்டில் பால் கறக்கும்போது அவங்க கையில் சின்ன சின்ன தடுப்புகளா, சின்ன சின்ன அந்த ஸ்மால் பாக்ஸ் மாதிரி சின்னம்மை மாதிரி பெரிய கட்டியாக வரல, ஆனால் சின்ன சின்ன கட்டியாக வந்துச்சு. அப்போ அந்த டாக்டர்கிட்ட போய் அது காட்டுது, ஐயா எனக்கு இந்த மாதிரி இருக்குது. சரி, அவர் ஏதோ சாதாரண மருந்து கொடுத்து இது பண்ணுறாரு. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாட்களில் அவங்க வசித்த பகுதியில் பயங்கரமாக ஸ்மால் பாக்ஸ் வியாதி அநேகர் வியாதிப்பட்டு மரிக்கிறாங்க. ஆனால் இந்த வேலைக்கார பெண்ணுக்கு அந்த சின்னம்மை வியாதி வரல. இந்த டாக்டர் பார்க்குறாரு, எட்வர்ட் ஜென்னர், என்னடா இது, இந்த அம்மாவுக்கு வியாதி வரலையே, மற்ற எல்லாருக்கும் வந்திருக்குது. ஏன்னா இந்த அம்மாவுக்கு அந்த மாட்டில் இருந்த அந்த ஸ்மால் பாக்ஸுங்கிற வியாதி இதுக்கு கொஞ்சம் வந்துச்சே. அப்போ அவர் மருத்துவ இதுபடி யோசிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்மால் பாக்ஸ் அந்த கவுபாக்ஸ் அந்த மாட்டினுடைய ரத்தத்தை எடுத்து ரத்தத்தை காய வச்சா கொஞ்ச நேரம் அந்த ரத்தம் அப்படியே கட்டி பற்றும், மேலே அந்த சீரம் திரவம் அப்படியே தண்ணி மாதிரி நிற்கும். அப்போ தன்னுடைய டாக்டர்கிட்ட சொல்கிறார், சீனியர் டாக்டர்கிட்ட, ஐயா நான் இந்த மாதிரி எங்கள் வேலைக்கார பெண்ணுக்கு இப்படி ஆச்சு, அதனால நான் அந்த சீரம், அந்த ரத்தம் உறைஞ்ச பிறகு மீதி இருக்கிற தண்ணி, எந்த மாட்டுக்கு அந்த வியாதி வந்திருக்குதோ அந்த தண்ணியை சீரத்தை நான் மற்ற இந்த மக்களுக்கு கொடுத்து பார்க்க போகிறேன், சிலருக்கு வியாதி வர்றதுக்கு முன்னாடியே கொடுக்க போகிறேன். ஸோ இது என்னுடைய கெஸ், இது ஒரு தடுப்பு மருந்தாக அமையும் நான் நினைக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், உன்னுடைய நோக்கம் நல்லதாக இருக்கும்போது, மனுக்குலத்துக்கு நல்லது செய்யணும்னு இருக்கும்போது அதில் என்ன ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ தைரியமாக பண்ணு அப்படின்றார் அந்த டாக்டர். ஸோ அதன்படி அந்த சீரம் எடுத்து ஒரு சிலருக்கு கொடுக்குறாரு. யாருக்கெல்லாம் அந்த சீரம் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கிறாரோ அவங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் வியாதி வரல. அப்போ அவங்க அதை டெவலப் பண்ணுறாங்க. இதை தன்னுடைய டாக்டர்கிட்ட சொல்கிறாரு. அவருங்க ஒன்று அதை ஒரு பேப்பர் ரெடி பண்ணி அன்னைக்கு இருந்த அந்த மெடிக்கல் கவுன்சில் அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி படிப்படியாக அவங்க டெவலப் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் சரி மாட்டில் அந்த ஸ்மால் பாக்ஸ், அந்த கவு பாக்ஸ் மாட்டு அந்த சீரத்தை எடுத்து குதிரைக்கு கொடுத்து,
குதிரையினுடைய ரத்தம், அந்த குதிரைக்கு அந்த வியாதி வந்த பிறகு அந்த குதிரையிட்ட இருந்து அந்த சீரத்தை எடுத்து மனுஷனுக்கு கொடுத்தாங்க. ஆனால் அப்புறம் படிப்படியாக என்ன பண்ணாங்கன்னா, மக்கள்கிட்ட இருந்து அந்த ஸ்மால் பாக்ஸ் வைரஸ், சின்னம்மை வைரஸை எடுத்து மாட்டுக்கு கொடுக்க வேண்டியது, இன்ஜெக்ட் பண்ண வேண்டியது. அந்த மாட்டுக்கு அந்த வியாதி வந்த பிறகு அதனுடைய ரத்தத்தை எடுத்து அதிலிருந்து அந்த சீரம், அந்த திரவத்தை பிரித்தெடுத்து அதை வேக்சின் மாதிரி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது பெரிய ஒரு இதே காரியத்தை இவர் எப்படி அமெரிக்காவில் இதை கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி 1 மாத இடைவெளியில் இங்கிலாண்டில் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ 2 பேப்பர்ஸும் மெடிக்கல் கவுன்சிலுக்கு அவங்க இந்த தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறாங்க. 1900 நான் சொன்னது 18ஆம் நூற்றாண்டின் கடைசி, அதாவது 1796 அந்த நாட்களில் 1996. ஆனால் 1980ஆம் ஆண்டு சொல்லிட்டாங்க, ஸ்மால் பாக்ஸ்னு ஒரு வியாதியே உலகத்தில் இல்லை. 1980, கிட்டத்தட்ட 45 வருஷமா அந்த சின்னம்மை நோயே கிடையாது. உலகத்திலே ஒரே ஒரு லேபில் தான் இந்த ஸ்மால் பாக்ஸ் உடைய வைரஸ், ஏன்னா இப்படி ஒன்று உலகத்தில் இருந்துச்சுன்னு தெரியணும்னு வைரஸை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அன்பானே, அந்த காலகட்டத்தில் இன்னைக்குள்ள சூழ்நிலை நம்ம சின்னம்மைனா என்னன்னே தெரியாது. ஆனால் அன்னைக்கு நான் சொன்ன அந்த 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மக்கள் இருந்த நிலைமை, மனநிலை பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த ஒரு வியாதி உலகத்தில் வருது, இவனுக்கு தான் வரும் அவனுக்கு தான் வரும்னு கிடையாது, யாருக்குனாலும் வரும், யாருக்கு வந்தாலும் ஒரு பரிகாரம் இல்லை, ஒரு குணமாக்கும் வைத்தியம் இல்லையேன்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருந்த போது எட்வர்ட் ஜென்னர் கண்டுபிடிச்ச அந்த வேக்சின்கிற வார்த்தை லாட்டினில் மூல பாஷையை பார்த்தீங்கன்னா கவ், மாடு. இன்னைக்கு அவ்வளோ பெரிய, இன்னைக்கு இதே சிஸ்டம் வெறும் ஸ்மால் பாக்ஸ் மட்டும் இல்லை, பல நோய்களுக்கு இப்படி தான் எதிர்ப்பு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அன்பானுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தபோது, உலகத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அவர் சந்தித்த மக்களுடைய மனநிலை இப்படித்தான் இருந்தது. ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு பரிகாரம் இல்லை, நோய் இருக்குது, அந்த நோய்க்கு மருந்து இல்லை, யார்கிட்டையுமே இதற்கான ஒரு தீர்வே இல்லை, என்னதான் செய்யறது, எப்படிதான் அதை ஹேண்டில் பண்றது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் ஆண்டவர் ஊழியம் செய்தார், ஊழியம் நிறைவேற்றினார். அப்போ ஆண்டவர் சொன்ன சில வார்த்தைகள், ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அதுல மிக முக்கியமான ஒரு வசனத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது அப்படின்னா, வருத்தப்பட்டுனா சுமக்க முடியாம சுமந்துட்டு இருக்கவங்க. இந்த காலத்தில் நம்முடைய ஸ்கூல் பிள்ளைங்க, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோ லோடு கொடுக்குறாங்க புக்ஸ். பாவமாக இருக்கும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா சில நேரம் நீங்கள் மாட்டு வண்டி ஒரு பாலத்தில் ஏறும்போதோ அல்லது ஒரு மேட்டில் ஏறும்போதோ அந்த மாட்டு வண்டியில் நிறைய லோடு இருந்துச்சுன்னா அது அவ்வளோ கஷ்டப்படும், வாயில் நுர தள்ளும், சுமக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்படும். அந்த ஒரு காட்சி தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உங்களுக்கு சில பாரம் இருக்குது, இதை உங்களால் சுமக்க முடியல, திணறீங்க, தவிக்கிறீங்க, அப்படிப்பட்ட நீங்க என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதான் இயேசு ஆண்டவர் அவருடைய அழைப்பு. நான் சொன்ன மாதிரி ஏசாமி வந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பாக 400 ஆண்டுகள், 400 years, 4 centuries கடவுள்கிட்ட இருந்து மனுஷனுக்கு ஒரு செய்தி கிடையாது, ஒரு தேவ வார்த்தை கிடையாது, ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. அதுக்கு முன்னாடி அப்பப்போ தேவ மனிதர்கள் வந்தாங்க, ஆண்டவர் சில செய்திகளை கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு தேவ மனுஷன் கிடையாது, ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. ஒரு சில கடவுளுக்கு பயந்து ஜீவித்தாங்கன்னா நோ வேர்ட் ஃப்ரம் காட், ஆண்டவர்லேருந்து ஒரு வார்த்தை இல்லை. ரிலிஜன் வாஸ் தேர், பக்தி இருந்தது, ஆராதனைகள் இருந்தது, சடங்காச்சாரம் இருந்தது, பலி செலுத்தினாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஆனால் உண்மையான ரிலேஷன்ஷிப் இல்லை, கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு உறவு இல்லை. யூதர்கள் தங்களை மேன்மையானவர்களாக எண்ணிக்கொண்டாங்க, ஆனால் கடவுளை விட்டு அவங்க தூரம் போயிருந்தாங்க. கடவுளால் கைவிடப்பட்டு ரோம மக்களுக்கு அடிமைகளாக கப்பம் கட்டி கொண்டு இருந்தாங்க, வரி கட்டி கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்னே ஒன்று புரிஞ்சுது, நம்மகிட்ட சடங்காச்சாரம் இருக்கிறது, ஆனால் உண்மையாக கடவுளுக்கு நமக்கு எந்த உறவும் இல்லை. கடவுள் நம்மளை கைவிட்டாரு, கடவுளை விட்டு நம்ம ரொம்ப தூரமாக போயிட்டோம், ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கும் அநேக மக்களுடைய நிலைமை இதுவாகத்தான் இருக்கிறது. we have a form of religion. சில பக்தி இருக்குது. சாட்சி சொன்னவங்க கூட சொன்னாங்க, வீட்டில் காலையில் எஞ்சா ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும்.
ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகிறோம், மிட்வீக் ப்ரேயர் போகிறோம், சண்டே சர்வீஸ் போகிறோம், ரிட்ரீட்ஸ் போகிறோம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் there is a vacuum, ஒரு வெற்றிடம் இருக்கிறது. உண்மையா ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. அன்பார்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் வந்து இந்த அழைப்பை கொடுத்தார். நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், come unto me, I will give you rest, நான் இளைப்பாறுதல் தருவேன். ஸோ ஏசாமி அந்த தேவையில் இருந்த மக்களுக்கு அவர் சொல்லி கொடுத்த காரியம், அவர் என்ன செஞ்சாரு, எதை நிறைவேற்றினார்? முதலாவது 3 காரியங்களை நான் சொல்ல வருவேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நீங்க உங்களுக்கு தெரியுது நீங்க ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறீங்கன்னு, அப்ப நீங்க என்ன செய்யணும்? முதல் காரியம் ரிப்பென்டன்ஸ். ரிப்பென்டன்ஸ்னா என்ன? ரிட்டர்னிங் ஹோம். பொதுவா ரிப்பென்டன்ஸ் அப்படின்னா தமிழ்ல அழகான வார்த்தை, மனம் திரும்புதல், டேக்கிங் எ யூ டர்ன். சில நேரம் அப்படி தானே, நம்ம போக வேண்டிய இடத்த தாண்டி போயிட்டோம்னா, தப்பான திசையில் போயிட்டு யூ டர்ன் எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி கடவுளை விட்டு நம்ம தூரம் போயிருக்கிறோம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன செய்யணும்? டேக் எ யூ டர்ன். ஒரு திருப்பம் நீங்கள் திரும்பணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகன், அவருடைய முதல் பிரசங்கமும் என்னதுதான்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஏசாமி என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அதனாலே உண்மையிலே ஏசாமி கற்றுக் கொடுத்த மிக மிக முக்கியமான காரியம், உண்மைதான், கடவுளை விட்டு தூரமாக போயிருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில உண்மையான ஒரு உறவு தேவனோட இல்லை. பட் டோன்ட் பிளேம் அதர்ஸ், மற்றவங்களை குற்றம் சொல்லாத, சூழ்நிலையை குற்றம் சொல்லாத. யூ டர்ன் பேக், யூ ரிட்டர்ன் ஹோம், நீ ஆண்டவரிடத்துல திரும்பி வா. ஏசாமி இந்த சத்தியத்தை விளக்கும்படியாக சொன்ன அநேக ஓமைகளை மிகச்சிறந்த ஓமை லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இருக்கு. கெட்டகுமாரன் கதை. அதில் பார்த்தீங்கன்னா, அவன் தன்னுடைய தகப்பனை விட்டு, அன்பான தகப்பனை விட்டு அந்த அன்பை உணராமல் ரொம்ப தூரம் போயிட்டான். தூர தேசத்துக்கு போனான். அப்பாட்ட இருந்து வேண்டிய எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டான், அவனுடைய போர்ஷன்ஸ், அவனுடைய ஆஸ்தியெல்லாம் வாங்கிக்கிட்டான். தூர தேசத்துக்கு போகிறான், தான் இஷ்டப்படி செலவழிக்கிறான், பாவ வழியில எல்லாம் செய்கிறான். ஆனால் a day came, ஒரு நாள் வந்தது, கையில் ஒன்றும் இல்லை, ஊரில் ஒன்றும் இல்லை, பஞ்சம், வேலை இல்லை, சாப்பிட ஒன்றும் இல்லை. அந்த ஒரு சூழ்நிலையில் பைபிள் சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. லூக்கா 15:17-20 நான் வாசிக்கிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, இங்கிலீஷில் he came to himself. அப்போ அது வரைக்கும் அவன் ஹிம்செல்ஃபாகவே இல்லை, அவனுக்கு என்ன செய்கிறோங்கிற ஒரு விளங்குவதே இல்லை. அப்பா விட்டானா, அதுக்குள்ள அவன் பிஃபோர் ஹி ரியலைஸ் ஹி வாஸ் ஃபார் ஃபார் அவே. அவனுக்கு ஒரு உணர்வு வர்றதுக்கு முன்னாடியே அப்பா விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டான். அண்ட் ஹி லாஸ்ட் எவ்ரிதிங், எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அன்பார்களே, இதுதான் ரிப்பென்டன்ஸ். he came to himself. அவனுக்கு புத்தி தெளிந்துச்சு, அவன் யோசிக்கிறான், தீர்மானம் பண்றான். he took a new decision, a resolution. நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தீர்மானம் எடுக்கிறான், அதை அப்படியே உடனடியாக நிறைவேற்றுகிறான். உடனே என்ன செய்யறான்? எஞ்சி இவ்வளவு நாள் அப்பா விட்டு தூரமா போயிட்டு இருந்தான், இப்ப அப்பா இடத்துல திரும்பி வருகிறான். அந்த இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க, எனக்கும் ஆண்டவருக்கு ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் இல்லை, ஒரு உறவு இல்லை. இந்த நாடகத்தில் நம்ம பார்த்தோம், டீவியேஷன், டிஸ்ட்ராக்ஷன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் விட்டு விலகி போறது. கடைசியா ஒன் ஃபைன் டே ஃபார் ஃபார் அவே, எவ்வளோ தூரம் போயாச்சு ஆண்டவரை விட்டு. சாட்சியில கேட்டோம், கீர்த்தனா சொன்னாங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க ஆண்டவரை விட்டு விலகி போனாங்க. பட் ஆண்டவருடைய கிருபையினால ஒரு நாள் she came to herself, அவர்களுக்கு புத்தி தெளிந்தது. அப்ப என்ன பண்ணாங்க? திரும்பி ஆண்டவர்கிட்ட தான் வந்தாங்க. அந்த நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம்,
இந்த ரிப்பெண்டன்ஸ்னா ஏதோ சில நேரம் நம்ம பண்ண தப்புக்காக வெறுமையா ஃபீலிங் சாரின்னு கிடையாது. வெறும் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், இது எல்லாருக்கும் இருக்கு. ஜெயிலில் இருக்கிறவங்ககிட்ட எத்தனையோ பேர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. பட் there is no change in their behavior, there is no change in their attitude. ஆனால் அவங்களுடைய மனப்பான்மையில் மாற்றம் இல்லை. நான் செஞ்சது தப்பு, ஆனால் மனம் திரும்புதல்னா அப்படி இல்லை. இட்ஸ் an action involved, not just feeling sorry. அப்படியே திரும்பி வரான். ஒருவேளை போகும்போது அப்பா விட்டு போகும்போது ஈஸியாக இருந்திருக்கும், கையில் காசு, நினைச்சபடி ட்ராவல் பண்ணியிருக்கலாம், எப்படினாலும் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அவ்வளோ தூரம் திரும்பி வரணும்னா he needs that determination. இல்லை நான் எங்கள் அப்பாட்ட போய் தான் ஆகணுங்கிற அந்த ஆணித்தரமான தீர்மானம், that is repentance. ஏசாமி அதை திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்லி கொடுத்தார், ஓமைகளில் சொன்னார், அவருடைய போதனைகளில் சொன்னார். இன்னைக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கறது அதுதான். இஃப் யூ ஃபீல் நீங்கள் உண்மையிலே நான் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு எனக்கு உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, என் வாழ்க்கையில் ஆண்டோடைய ஆசீர்வாதங்கள் இல்லை, ஆண்டோடைய அன்பை என்னால் அனுபவிக்க முடியல, ஆண்டோடைய அன்பை குறித்து பாடும்போது சர்ச்சில் பாடும்போது நல்லா இருக்கு, ஆனால் என் இருதயத்தில் ஆண்டோடைய அன்பை என்னால் உணர முடியல, மேபி ஆண்டவர் விட்டு தூரமாக போயிருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ரிப்பெண்ட், ரிட்டர்ன் ஹோம், திரும்ப வீட்டுக்கு வா. இதை நீ தான் செய்யணும். யூ ஹேவ் டு மேக் தட் டிசிஷன், யூ ஹேவ் டு டூ தட். ஒரு அம்மா விதவை, சின்ன வயசுலேயே ஹஸ்பண்ட் இறந்துட்டார். அந்த அவங்க வீட்டு வேலை செஞ்சு தான் பிள்ளையை வளர்த்தாங்க. ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் தன்னால் முடிஞ்சதை செஞ்சாங்க அந்த பிள்ளைக்காக. ஆனால் அவளுக்கு எப்போவுமே அம்மாவுடைய தியாகம் புரியலை, அம்மாவுடைய அன்பு புரியலை. எப்போவுமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணா, அவங்கள மாதிரி நான் இல்லை, நீ என்ன பெத்த, நான் இந்த மாதிரி ஒரு ஏழையான வீட்டில் பிறந்திருக்கிறேன், தரித்திரம் பிடிச்ச வீட்டில் பிறந்திருக்கிறேன். அவங்க அம்மாவை அவ்வளோ திட்டுவா. அப்புறம் அம்மா கொடுத்த சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறது, கடவுளை தேடுறது, இதெல்லாம் தப்பு, இதை செய்யக்கூடாது, இதை செய். ஸோ அந்த டிசிப்ளினும் அந்த அம்மாவுக்கு பிடிக்கல, அந்த பிள்ளைக்கு பிடிக்கல. வளர்ந்து வாலிப வயது வந்தவொடனே ஒன் ஃபைன் டே ஷி செட், அம்மா நான் வீட்டை விட்டு போகிறேன், இனிமேல் உங்களோட நான் இருக்க மாட்டேன், எனக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்லை, இது லைஃபே கிடையாது. அம்மா எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க, ஷி டிட் நாட் லிசன், அப்படியே போயிட்டான். அம்மா எங்கெல்லாமோ விசாரிக்கிறாங்க, அவள் ஒரு கிராம பகுதியிலேருந்து சிட்டிக்கு போயிட்டா, அங்கே குடிக்கிறா, வெறிக்கிறா, டான்ஸு. ஆனால் இந்த போதைக்கு இந்த மாதிரி காரியங்கள், என்டர்டெயின்மெண்ட்ஸுக்கு காசு தேவைப்பட்டுச்சு. பெரிய படிப்பு இல்லை, பெரிய வேலை இல்லை. அப்போ அந்த காசுக்காக, தன்னுடைய சந்தோஷத்துக்காக, தன்னுடைய சிற்றின்பத்துக்காக காசு வேணும்னு சொல்லிட்டு ஷீ டிசைடட் டு செல் ஹர் ஓன் பாடி, தன்னுடைய சரீரத்தையே விற்க விரும்பினாள். ஷி பிகேம் அ ப்ராஸ்டிடியூட், ஒரு வேசியாக மாறிட்டா. அம்மாவுக்கு அப்பப்போ செய்தி வருது, ஊரில் அந்த சிட்டிக்கு போனவங்க சொல்கிறாங்க, உன் பொண்ணை பார்த்தேன், அவளுடைய நிலைமை சரியில்லை. ஆனால் அந்த அம்மா காத்துக்கொண்டே இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக தன்னிடத்துல இருந்த கொஞ்சம் காசை வச்சு அவங்க ஒரு சின்ன போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி போகிறாங்க, அந்த சிட்டிக்கு போகிறாங்க. போய் எங்கே இந்த மாதிரி மதுபான கடைகள், அப்புறம் லாட்ஜஸ், அப்புறம் டான்ஸ் பண்ணுற இடம், கிளப்ஸ், அந்த மாதிரி இடங்கள்லாம் போய் போஸ்டர் ஒட்டுறாங்க. அதில் குறிப்பாக இருந்த வார்த்தைகள், கம் ஹோம் ஜஸ்ட் ஆஸ் யூ ஆர், நீ இருக்கிற வண்ணமாகவே வீட்டுக்கு திரும்பி வா. அங்கங்கே எழுதி ஒட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க தேடி பார்த்து மகளை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது நடந்து எவ்வளோ நாட்கள் கழித்து ஒரு நாள் அந்த பிள்ளை என்னதானாலும் பாவம் வந்து அது ஒரு உப்பு தண்ணி, அது திருப்தி செய்யாது, தாகத்தை ஒரு நாளும் தீர்க்காது. குடிக்க குடிக்க இன்னும் குடிக்கணும்னு தான் இருக்கும், இன்னும் தாகம் அதிகமாக எடுக்கும். உப்பு தண்ணியை குடித்தா அப்போ உங்களுக்கு அனுபவம் இருக்கும். அப்போ ஒரு நாள் ரொம்ப விரக்தி அடைந்து ஒரு கிளப்ல இருந்து வெளியே வரா. இது என்னடா லைஃப், நான் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் வந்தேன், இந்த எல்லா பழக்கங்களையும் கற்றுக்கொண்டேன், இன்றைக்கி என் வாழ்க்கை மிசரபிளாக இருக்குதே. அப்போ பார்க்கும்போது அவளுடைய ஃபோட்டோ மாதிரி தெரியுது போஸ்டரில். ஏன் ஃபோட்டோவா பார்த்தா அவளுடைய ஃபோட்டோ தான். அவங்க அம்மா அந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, அதில் கீழே எழுதியிருக்காங்க, கம் ஹோம் ஜஸ்ட் ஆஸ் யூ ஆர், நீ இருக்கிற வண்ணமாகவே வீட்டுக்கு வா. ஏன்னா அவளுக்கு என்ன கில்ட், அம்மா என்ன அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்களா, நான் இந்த அளவுக்கு போயிட்டேன் எனக்கு அம்மாவுக்கு தெரியுமா. ஆனால் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் டோல்ட் எவ்ரி திங், நீ எப்படி இருக்கிறேன்னு எனக்கு தெரியும், பட் நீ இருக்கிற வண்ணமாகவே வா.
accepted that invitation. அந்த அழைப்பை அவள் ஏற்றுக்கொண்டாள். வீட்டுக்கு வந்தா வீடு பூட்டி கூட இல்லை. ஒரு நைட்டு தான் வீட்டுக்கு வரானா. the door was open. கதவு திறந்தே இருக்கு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்காக தான் அந்த கதவை 24/7 நான் திறந்தே வச்சிருக்கிறேன். the mother accepted the daughter. அவங்க திரும்ப அந்த தாய் மகள்ங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், அவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாள், தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டாள். ஒரு செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் கொடுத்தாரு. அன்பானவர்களே, உண்மையிலே ஆண்டவருடைய கிருபை பெரியது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் நீங்கள் மேக் தட் டிசிஷன். இங்கே என்ன சாட்சி 2 கேட்டோம், மத்தியானம் ஒரு சாட்சி கேட்கணும், இன்னும் எத்தனையோ பேருடைய சாட்சி. யாருமே ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போகாமல் இல்லை, எங்கேயோ இருந்தோம். பட் ஒன் ஃபைன் டே when God invited, ஆண்டவர் எங்களை அழைத்த போது we took that invitation, we accepted that invitation. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு we took that U-turn. மனம் திரும்பி திரும்ப ஆண்டவர்கிட்ட வந்தோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஆண்டவர்கிட்ட தூரமா இருக்கிறேன், என் வாழ்க்கை அப்படி இருக்குதுன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கீங்களே, அந்த நிலைமையிலே இருக்காதீங்க, திரும்ப என் இடத்துல வாங்க. என்பார்களே, ஒருவேளை நான் போன ரிட்ரீட்டில் கூட இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்கே போனாலும் இந்த சம்பவத்தை நான் கெட்டகுமாரன் கதைனாலே இந்த சம்பவத்தை கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு சிலர் புதிய மக்களும் வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவரத்தில் திரும்பி வர்றது தான் த ஒன் அண்ட் ஒன்லி சொல்யூஷன். மற்ற எத்தனையோ பேர் உங்களுக்காக ஜெபிக்கலாம். உங்கள் அப்பா அம்மா ஜெபம் பண்ணலாம், உங்கள் மனைவி ஜெபம் பண்ணலாம், உங்கள் கணவன் ஜெபம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் யூ ஷுட் டிசைட் டு ரிட்டர்ன் டு ஜீசஸ். அந்த செங்கல்பட்டில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் நான் ஊழியம் செய்கிறேன். எவ்ரி சாட்டர்டே அந்த நாட்களில் நாங்கள் போவோம். நான் பிரதர் மைக்கேல், ஸோ செஃப்பாக நடித்தார்ல அவர், அப்படி ஒரு சிலர் நாங்கள் போய் அங்கே ஊழியம் செய்வோம். அந்த நாட்களில் பெரிய காம்பவுண்ட், அது சிஎஸ்ஐ ஹாஸ்டல். அது அங்கே எல்லாமே ஒரு மினி ஜூ மாதிரி தான் இருக்கும், எல்லா மிருகமும் இருக்கும். அவ்வளோ பெரிய கேம்பஸ், ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, அப்படியே குப்பையாக கிடக்கும், முள் செடியெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு நாள் நான் போயிட்டேன், லேட்டு. நான் இப்போ பஸ்ஸில் தான் போவேன் ஊழியத்துக்கு. லேட் ஆகிடுச்சு. பிள்ளைங்க கைத்தட்டி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க ஹாலில். நான் போகணும், வேகமாக ஓடி போயிட்டுருக்கேன். பார்த்தா ஒரு காட்சி என்னை கவனத்தை திருப்புகிறது. ஒரு சின்ன பன்னிக்குட்டி, கருப்பு பன்னிக்குட்டி, ஒரு 8 நாய் சுற்றி அந்த பன்னிக்குட்டியை கடிக்க போகுது. பன்னிக்குட்டி கருப்பு பண்ணி தான், ஆனால் குட்டியாக இருந்தால் எதுவுமே ஸ்வீட்டாக தான் இருக்கும்ல, செல்லம் போல் இருக்குது. அந்த குட்டி பண்ணியை 8 நாய் கடிக்க போகுது. எனக்கு மனசு கேட்கல. நான் பேக்கை கீழே வச்சுட்டு கல் எடுத்து நாய் மேலே எரிஞ்சு நாயை துரத்தி பன்னிக்குட்டியை காப்பாற்றுறேன். ஸோ எனக்கு பயப்படுது அந்த நாய், நான் 8 நாயுமே பயப்படுது. ஸோ அது விலகிடுச்சு. பன்னிக்குட்டி இந்த பக்கம் நிற்கிது, நாயெல்லாம் இந்த பக்கம் நிற்கிது. ஸோ இந்த பன்னிக்குட்டி இப்படி போகும்னு நினச்சேன், இந்த பக்கமாக போயிடும்னு. நாய் எப்படி நிற்கிது, பன்னி எங்கே நிற்கிது, பன்னிக்குட்டி அது என்ன பண்ணுது, என்னை தாண்டி அந்த நாயை தாண்டி இந்த திசையில் தான் போகுது. நான் யோசிக்கிறேன், ஏடா என்னடா இது நாய்க்குள்ளே போகுது. நாய் நாங்கள் இருக்கிற வரைக்கும், பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு. அது என்னை தாண்டி அந்த நாய்க்குட்டத்தை தாண்டி அந்த பக்கம் போன உடனே திரும்ப 8 நாயும் துரத்திடுச்சு, திரும்ப சரவுண்ட் பண்ணிடுச்சு. அப்படியே 8 நாய் சூழ்ந்துருச்சு. பன்னிக்குட்டி நடுவில் மாட்டிக்கிச்சு. போய் இப்படி கடிக்க போது வீண் அது கத்திக்கிட்டு இப்படியே சக்கர மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கு. திரும்ப என் மனசு கேட்கல, ஓடி போய் திரும்ப கல் எடுத்து எரிஞ்சு திரும்ப 8 நாய் இந்த பக்கம், பன்னிக்குட்டி இந்த பக்கம். ஸோ இப்போ பன்னிக்குட்டிகிட்ட நான் பேசுகிறேன், ஏய் அந்த பக்கமாக போ, அறிவு இருக்கா அவனுக்கு, இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்கிறேன். அது தமிழ் அதுக்கு புரியல. அது ஒன்று என்ன அப்படி பார்த்துட்டு என்னையும் தாண்டி அந்த நாயையும் தாண்டி இந்த திசையில் தான் போகுது. திரும்பவும் அந்த 8 நாயும் சேர்ந்து சுற்றிடுச்சு. திரும்ப வருது கடி, அது திரும்ப சத்தம் போட்டு. ஆனாலும் என் கல்லான மனசுனாலும் கேட்கல. திரும்ப பைய வச்சுட்டு ஓடி போய் கடைசியாக கல்லெறிஞ்சு காப்பாற்றிட்டு இந்த பக்கம் 8 நாய், இந்த பக்கம் அந்த பன்னிக்குட்டி. இப்போ ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன். அந்த பண்ணிகிட்ட சொல்கிறேன், அறிவு கட்ட பண்ணி. நீங்கள் வீட்டில் பிள்ளைகளை திட்டுற மாதிரி நான் திட்டலை, நான் உண்மையிலே பண்ணியை தான் திட்டுறேன். அறிவு கட்ட பண்ணி இந்த பக்கமாக போ, அங்கே 8 நாய் நிற்கிறதுல எப்படி போ. ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன், கமிட் ஆகிட்டேன். அது பார்த்துச்சு. அப்படி பார்த்துட்டு திரும்ப என்னையும் தாண்டி 8 நாய்க்குள்ளே தான் போகுது. அந்த 8 நாயும் அடுத்து துரத்துது. எனக்கு இதுக்கு மேலே நான் போக முடியாது, ஏன்னா எங்கள் மீட்டிங் டைம் ஆச்சு. ஆனால் ஐயோ என்ன ஆக போதோ நீங்கள் எந்த கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த பன்னிக்குட்டி ஓடுது 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 ஓடுது. 8 நாயும் ஆல்மோஸ்ட் கடிச்சிருச்சின்னு நினைக்கும் போது அங்கே ஒரு முள்செடி,
ஒரு பெரிய முள் புதர். அந்த புதருக்குள்ள அந்த பன்னிக்குட்டி ஓடிச்சுங்க. அடுத்த செகண்டே 8 நாயும் தலைதறிக்க இந்த பக்கம் ஆப்போசிட்ல ஓடி வருது. எனக்கு என்னன்னு புரியல. என்னடா அது ஓடி போன நாய், துரத்திட்டு போன நாய் இப்போ செதறி ஓடுதுன்னு பார்த்தா அந்த புதர்ல இருந்து ஒரு பெண் பன்னி, தாய் பன்னி சிங்கம் மாதிரி வெளியே வந்துச்சுங்க. அப்படி வெளியே வந்து உருன்னு 8 நாயும் தலையை தெரிய ஓடிச்சு. ஆளை விடுறா சாமின்னு 8 நாயும் ஓடுது. யூ ஓன்ட் பிலீவ், என் உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சிச்சு, மெய் சிலிர்த்துருச்சு, கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு எனக்கு. நான் சொன்னேன், உன்னை போய் அறிவு கட்ட பண்ணின்னு சொன்னேனே, உனக்கு இருக்கிற அறிவு இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு எங்களுக்கு இல்லை. உனக்கு தெரியுது நான் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டேன். ஏன்? நான் எங்கள் அம்மா விட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா விட்டு நான் தூரமாக வந்ததுனால தான் இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். இந்த பிரச்சனையிலேருந்து நான் நிரந்தரமாக தப்பிக்கணும்னா திரும்ப நான் எங்கே போனோம்? அம்மாட்ட தான் போனோம். ஆனால் வழியில் காப்பாற்றின ஆள் நான் என்ன செய்கிறேன்? இந்த பக்கமாக போன்றேன். இந்த பக்கம் போயிருந்தா கூட நான் அங்கே போன பிறகு நாய் அதை சாப்பிட்ருக்கோம், டின்னர். ஆனால் அந்த நாய், அந்த பன்னிக்குட்டிக்கு தெரியுது எங்கள் அம்மா விட்டு வந்ததுனால தான் இந்த பிரச்சனை. திரும்ப என் வாழ்க்கை பாதுகாக்கப்படணும்னா நான் எங்கள் அம்மாட்ட தான் போகணும். அதாங்க ரிப்பென்டன்ஸ். ரியலைசிங், ஐயோ நான் ஆண்டவர் விட்டு வந்துட்டேன், திரும்ப என் ஆண்டவர்கிட்ட தான் போகணும். ஸோ இந்த குட் நியூஸை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. ரெண்டாவது, ரெஸ்டோரேஷன், ரீச்சிங் அவுட். ஒன்று வந்து ரிப்பென்டன்ஸ்னா நம்ம செய்கிறது, நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பி வரோம். ஆனால் அடுத்தது என்னன்னா, ஆண்டவர் டீச் பண்ண இன்னொரு உண்மை என்னன்னா ரெஸ்டோரேஷன். அதே லூக்கா 15 ஏசாமி இன்னொரு உவமை சொன்னார். ஒரு மேய்ப்பன்ட்ட 100 ஆடுகள் இருந்துச்சான். அந்த 100 ஆடுல ஒரு ஆடு என்ன பண்ணிச்சான்? வழி தப்பி போயிடுச்சான். போய் அது எங்கேயோ மாட்டிக்கிச்சு, ஒரு முள் புதரில் மாட்டிக்கிச்சு, எங்கேயோ போயிடுச்சு, காணாமலே போயிடுச்சு. அப்போ அந்த மேய்ப்பன் என்ன செய்யறான்? 99 ஆடை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போறான். அன்பானவர்களே, உண்மையிலே சில நேரங்களில் நம்ம ஆண்டவர் விட்டு போகும்போது திரும்ப வர முடியாத ஒரு நிலைமைக்கு அதில் நம்ம மாட்டிக்குவோம். இந்த ஆடுக்கு ஒன்று வழி தெரியல, திரும்ப எப்படி மேய்ப்பன்ட்ட வரணும்னு தெரியல, அது எங்கேயோ மாட்டிக்கிச்சு, அதுலேருந்து அதால் மீள முடியல. இட் வாஸ் இன் அ ஹெல்ப்லெஸ் ஸ்டேட். இன்னும் சொல்ல போனால் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன், திரும்பி வர முடியாத ஒரு இடத்துக்கே போயிடுச்சுங்க. பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். இனிமே அந்த ஆடு நினைச்சாலும் முடியாது. இதுவும் ஒரு சிலருடைய நிலைமை. அவங்க மனம் திரும்பணும்னு நினைக்கிறாங்க, மனம் திரும்பணும்னு யோசிக்கிறாங்க, அழுறாங்க. ஆனால் தே ஆர் காட் அப், சிக்கி இருக்கிறாங்க சில ஹேபிட்ஸில், சில பழக்க வழக்கங்களில், குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க, சில தவறான உறவுகளில் மாட்டிக்கொண்டாங்க. இனிமேல் இதை எப்படி வெளியே வர முடியும்? ஒரு சிலந்தி பூச்சி அந்த வலையில் ஒரு சின்ன பூச்சி மாட்டின மாதிரி. Now they cannot save themselves. அவங்கள ரட்சித்துக் கொள்ள முடியாது, அவங்க நினைச்சாலும் திரும்பி வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த இதுவும் உண்மை அநேகருடைய வாழ்க்கையில். ஒரு ஆலோசகராக எத்தனையோ குடும்பங்களில், எத்தனையோ தனிப்பட்ட வாழ்க்கையில் வாலிபர்களுக்கும் குடும்ப மக்களுக்கும் நான் போய் ஆலோசனை கொடுக்குறேன். ஐ ஹவ் ஃபவுண்ட் மெனி பீப்புள் இன் திஸ் ஸ்டேட். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அடுத்து என்ன செய்யணும்னு தெரியும், ஆனால் அதை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அதில் தாங்க கிறிஸ்டியானிட்டி இஸ் ஸோ யூனிக். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது தனித்தன்மை வாய்ந்தது. ஆல் தி அதர் வேர்ல்ட் ரிலிஜன்ஸ், உலகத்தில் உள்ள மற்ற எல்லா மதங்களும் எதை போதிக்குதுன்னா, மேன் சீக்கிங் ஆஃப்டர் காட், மனிதன் கடவுளை தேடுவதை கற்றுக் கொடுக்கிறது. எப்படி தேடணும்? நீ புண்ணிய ஸ்தலத்துக்கு போ, நீ இந்த மாதிரி புனித காரியங்கள் செய், நீ மொட்டை அடி, நீ இவ்வளவு காணிக்க கொடு. யூ சீக் காட், நீ கடவுளை தேடு. ஆனால் பைபிள் டாக்ஸ் அபவுட் God seeking after man. பைபிள் தான் சொல்லுது, கடவுள் மனிதனை தேடி பரலோகத்தின் மகிமையை விட்டு இந்த உலகத்துக்கு வந்தாரு. எதுக்காக வந்தாரு? உங்களையும் என்னையும் தேடி வந்தார். அதுதாங்க கிறிஸ்டியானிட்டி, அதுதான் காஸ்பல். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம இருக்கிற நிலைமையில சில நேரம் நம்மை விடுவித்துக் கொள்ள முடியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும்னு நினைக்கிறோம், நம்மளால முடியல. பவுல் இந்த ஒரு நிலைமையை, அந்த காணாமல் போன ஆடு ஒரு முள் புதரில் சிக்கி கிடக்கிற மாதிரி ஒரு காட்சி, அதை அவர் ரோமருக்கு எழுதும் போது வேறு விதமாக சொல்லுகிறார். நிர்பந்தமான மனுஷன் நான் சில தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை தான் செய்கிறேன். சிலதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், நன்மைகளை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதை என்னால் செய்ய முடியலை.
ஸோ நான் நினைக்கிற நன்மையை நான் செய்கிறதில்ல, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்கிறேன். அப்போ நான் இல்லை, எனக்கு ஒரு மாஸ்டர் இருக்குது, எனக்கு ஒரு எஜமான் இருக்குது, நான் ஒரு அடிமை, என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுதான் அந்த பாவ சுபாவம், பாவ நேச்சர், சின் நேச்சர். அப்போ இந்த நிலைமையில என்னை யாராவது ஒருத்தர் காப்பாற்றணும். நான் முள்ள சிக்கி கிடக்கிறேன், இந்த ஆட்டுக்குட்டியை யாராவது ஒருத்தர் காப்பாற்றணும். ரோமர்கள் அந்த நாட்களில் பலவிதமாக மக்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. சிலுவையையும் அவங்க தான் ரொம்ப பிரபலமாக, அதுக்கு முந்தையே பெர்ஷியர்கள் காலத்தில் சிலுவை மரணம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் ரோமர் காலத்தில் தான் ரொம்ப பாப்புலரைஸ் ஆனது. அதில் அவங்க இன்னொரு முறை என்ன செய்வாங்கன்னா, சிலுவை மாதிரி இல்லை, ஒரு மரத்துலேயோ அல்லது ஒரு சிலுவை மாதிரி ஒரு கட்டையிலையோ ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியை கையையும் காலையும் கட்டி ஒரு மரத்தில் அல்லது ஒரு பெரிய கம்பில் கட்டி வச்சுருவாங்க. காட்டுக்குள்ள, நடு காட்டுக்குள்ள தனியாக அங்கே விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த காட்டில் அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, அங்கே விட்டு வர்றதுக்கு முந்தி ஈட்டியை வச்சு அவன் உடம்புல அங்கங்கே குத்தி ரத்தம் வடிய ரத்த காயத்தை உண்டு பண்ணிடுவாங்க. அந்த ரத்த காயத்தினால அவன் சாக போகிறது இல்லை, ஆனால் ரத்தம் காயம் ஏற்படுத்தி விட்டு வந்துடுவாங்க. அந்த மனிதன் உடம்புல இருந்து ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கும். அந்த காட்டில் அந்த ரத்த வாசனையை முகர்ந்து சிங்கமோ புலியோ இந்த மாதிரி மிருகங்கள் அவனை தேடி வரும். அவன் பார்ப்பான் தன்னை. ஒரு சாதாரணமாக மற்றபடினா என்ன செய்வான், புலி வருதுன்னா ஓடி மரத்தில் ஏறுவான், இல்லை எங்கேயோ ஓடி தப்பிக்க பார்ப்பான். இப்போ அவனுக்கு தெரியும் தன் உயிரை வாங்கக்கூடிய ஒரு மிருகம் வருது, ஆனால் அவன் கையும் கட்டப்பட்டிருக்குது, காலும் கட்டப்பட்டிருக்குது, அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது வரும், அப்படியே அணுவாக அவனை கடிச்சு 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 சாப்பிட்டு கொன்றும். சில நேரம் என்ன பண்ணுவாங்க, சில காடுகளில் மிருகத்துக்கு பதிலாக கழுகு அந்த மாதிரி மாம்சத்தை தின்னக்கூடிய சில பறவைகள், அது வந்து அவன் தோல்லையே உட்காருமா, அவனால் துரத்தக்கூட முடியாது. தோளில் உட்காந்து அவன் கண்ணை கொத்தி சாப்பிடும், மூக்கை கொத்தி சாப்பிடும், கண்டத்தை தொட்டு சாப்பிடும். படிப்படியாக அவனை கொத்தி கொன்றும். சில நேரம் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொடுக்குறோமா, உடம்புலலாம் தேன் ஊற்றி விட்டுருவாங்கம்மா. பரவாயில்லையே, தேனா மரண தண்டனைக்குன்னு. ஆனால் அந்த காட்டுக்குள்ளேருந்து வந்து எறும்புகள் வந்து அந்த தேனை சாப்பிட ஆரம்பிக்கும். தேனை முதல் சாப்பிடும், அப்புறம் என்ன செய்யும், அந்த சரீரத்தை சாப்பிடும். கை கட்டப்பட்டவனாக, கால் கட்டப்பட்டவனாக, தனக்கு நேரிடுகிற இந்த கொடுமைகள்லேருந்து தப்பிக்க முடியாதவனாக இருப்பான். அன்பானவர்களே, இதுதான் இன்னைக்கு மனிதனுடைய நிலைமை, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற நிலைமை. எத்தனை பேர் விளையாட்ட ஆரம்பித்த ஒரு பாவம் இன்னைக்கு அவங்க ஆண்டவரை விட்டு தூரம் கொண்டு போனது மட்டும் இல்லை, திரும்ப ஆண்டவர்கிட்ட வர முடியாத ஒரு நிர்பந்தமான நிலைமையில் அவங்கள வச்சிருக்குது. அவங்க நினைச்சாலும் வெளியே வர முடியல. ஒருவேளை இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட ரகசிய பாவத்தில் கட்டப்பட்டிருந்தா, ஒருவேளை உங்களால் முடியலை, எத்தனையோ தடவை முயற்சி பண்ணிட்டீங்க, திரும்ப 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 நாய் தன் கக்கினதை தின்கிறது போல, கழுவப்பட்ட பன்றி திரும்ப சேற்றில் போய் புரள்றது போல உங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா, யூ நீட் அ டெலிவரர். உங்களை விடுவிக்கிறவர் ஒருத்தர் வேணும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகிறேன். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரே நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், சிக்கி கிடக்கிறேன், என்னை காப்பாற்றும், என்னை தூக்கிடும். அந்த என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சின்ன வயசுலேயே சுவிசேஷன் தெரியும். அப்புறம் ரட்சிப்பை பற்றி நான் அறிந்து கொண்டேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய 15 வயதில் நான் ஆண்டவர் என்னை தொட்டார், என் வாழ்க்கையை மாற்றினார். ஆனால் என்னுடைய தகப்பனார் அப்போ அந்த 15 வயதில் இறந்தாங்க. எனக்கு அப்போ ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லை, ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை, காரியங்களை கிரகித்து கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. என்னுடைய தகப்பனுடைய மரணத்துக்கு பிறகு அந்த தனிமையை ஹேண்டில் பண்ண முடியாமல் தவறான ஃப்ரெண்ட்ஸோடு போய் நான் சேர்ந்தேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னை மிஸ்லீட் பண்ணிச்சு. எனக்குள்ள ரொம்ப பயங்கரமான காரியங்கள் எனக்குள்ள. அது வரைக்கும் எனக்கு பெருசாக ஜாதியை பற்றிலாம் ரொம்ப தெரியாது. ஆனால் அந்த தகப்பனுடைய மரணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக அந்த ஜாதி வெறி எனக்குள்ளாக வந்தது. அப்போ ஜாதி சண்டை போடுறது, அப்படிப்பட்ட மக்களோட சேர்ந்து போடுறது, போராட்டம் நடத்துறது. என்னுடைய 17 வயதில் கல்லூரி 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் போது நான் கைது செய்யப்பட்டு 8 நாள் சிறையில் இருந்தேன். அப்புறம் இன்னொரு பெரிய கேஸில் நான் ஒரு விட்னஸ். 2 கேஸ் என் மேலே. ஸோ படிப்படியாக என் வாழ்க்கை காம்ப்ளிகேட் ஆகிட்டே போகுது. அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு லவ் அஃபேர். இப்படியே ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்னால் இதை விட்டு வெளியே வரவே முடியல. ஒரு 2 கேஸில் ஒரு கேஸ் வந்து நான் உண்மை சொன்னேன்னா என் உயிருக்கு ஆபத்து. எந்த நான் பார்த்தனோ அதை கோர்ட்டில் போய் நான் சொன்னால் அந்த பாதிக்கப்படுவாங்க ஒரு சிலர், அவங்க என்னை விட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ உண்மையை சொன்னா அவன் உயிரே எடுத்துருவோம், உன்னை கொன்றுவோன்ட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க கொலைகாரங்க தான்.
அப்போ எனக்கு வந்து இந்த கேஸ் முடிகிறதுக்கு முன்னாடி நான் மனம் திரும்பினேன்னா கோர்ட்டில் போய் நான் உண்மை சொல்லணும். உண்மை சொன்னால் என்னை கொன்றுவாங்க. அப்போ நான் என் ரட்சிப்பை தள்ளி போட்டுக்கிட்டே வரேன். நான் வரணும்னு நினைக்கிறேன், ஆண்டர்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள், கோர்ட் கேஸ், அடுத்தது அந்த லவ் அஃபேர், அது எனக்கு புரியலை. இதில் என்ன தப்பு இருக்கு? நான் விட்ட அந்த பொண்ணு என்ன செய்யும்? இப்படியே என்னுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட 4.5 வருஷம். கொஞ்ச நாள் ஆண்டவரை தேடுவேன், ஒரு ட்ரீட்டில் தொடப்படுவேன், அழுவேன், மன்னிப்பு கேட்பேன், திரும்ப பழையபடி. இப்படியே 4.5 வருஷம் என் வாழ்க்கை. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக என்னை எச்சரித்தார். உன்னுடைய டீன் ஏஜில் 19 வயசுக்குள்ளே நீ என்னிடத்துல வந்தால் நான் ஒரு ஊழியக்காரனை மாற்றுவேன், இல்லை உன் வாழ்க்கையே முடிஞ்சிடும். தெளிவாக ஒரு செய்தி மூலமாக ஆண்டவர் என்னை எச்சரித்தார். அப்போ நான் அந்த 19 வயசுக்குள்ளே வரணும்னு தீர்மானிக்கிறேன், முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியல, திரும்ப விழுந்துடுறேன். எத்தனையோ நாள் உண்மையிலே அழுது ஜெபம் பண்ணுவேன், அழுது மனம் திரும்புவேன், திரும்ப அடுத்த வாரம் நான் அதே பாவத்தில் விழுந்துருவேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபை என்னை தொடர்ந்து வந்தது. எங்கள் அம்மா எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, சபையார் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னுடைய 19வது வயது ஆண்டவர் நிர்ணயிச்சு அந்த பவுண்டரி லைன் வந்தாச்சு. நவம்பர் 29, 1989 ஒரு புதன்கிழமை. அன்னைக்கு ஒரு பிரச்சனை, என் மனசில் நிம்மதியே இல்லை. திரும்ப ஒரு போலீஸ் பிரச்சனை உருவாயிட்டு இருக்கு. என்னடா நம்ம லைஃப் இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணனே தெரியல. சரி, கொஞ்ச நேரம் ஒரு சமாதானத்துக்காக ஆலயத்துக்கு போகலான்னு சொல்லி சர்ச்சில் போய் மிட்வீக் ப்ரேயர் மீட்டிங், சும்மா ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. நான் உள்ளே போய் உட்காந்துருந்தேன். நான் மனம் திரும்பணும்னு போல, நான் ஆண்டவர் பிள்ளையாக மாறணும்னு போல, ஒரு சமாதானத்துக்காக ஆலயத்துக்கு போனேன். அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆழமாக தொட்டார். ஆண்கள் ஜெபிக்கிற நேரத்தில் யாரை வேணாலும் ஜெபிக்கலாங்கும் போது நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ஆண்டவர் ஆவியானவரை ஆழமாக உடைச்சேன். ஒரு சிறு பிள்ளையை போல் கதறி அழுது என் பாவத்தை அறிக்கைட்டு, மற்றவங்க எங்கள் அம்மாலாம் அங்கே இருந்தாங்க, ஐயோ அவங்களுக்கு தெரியுமே இவங்களுக்கு தெரியுமே, நான் என் எல்லா பாவத்தையும் வாமிட் பண்ணிட்டேன், வாந்தி பண்ணேன், அறிக்கைட்டு ஜெபம் பண்ணிட்டு கடைசியாக நான் இந்த காரியத்தை ஆண்டுகிட்ட அந்த ஜெபத்திலேயே சொன்னேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பாவத்தினால அநேக பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறேன், பாவத்தினால சில சகதியில் சாக்கடையில் விழுந்து ஆபத்தில் இருந்திருக்கிறேன். அப்போ உடனே ஆண்டவரே ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு கூப்பிட்றேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய கரம் நீட்டி சகதியிலேருந்து என்னை தூக்கி, சாக்கடையிலேருந்து என்னை தூக்கி ஒரு கண்மலையில் என்னை வைக்கிறீங்க, உயர்த்தி வைக்கிறீங்க. நான் பார்க்குறேன், நவ் ஐ ஆம் சேஃப். சாக்கடையில் சகதியெல்லாம் காஞ்சிருச்சு, இப்போ நான் பத்திரமா இருக்கிறேன்னு தெரிஞ்சவொன்னே என்னை தூக்கிய கையை நான் விட்டுடுறேன். ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நான் என் காரியத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லி உம்மை விட்டுட்டு நான் திரும்ப போயிடுறேன். உம்மை விட்டு போன பிறகு திரும்ப சுற்றி திரும்ப ஏதோ ஒரு சாக்கடையில் திரும்ப ஒரு நாள் நான் விழுந்து கிடக்கிறேன். அன்னைக்கு உம்மை நோக்கி கூப்பிடுறேன், திரும்ப காப்பாத்துறீங்க, திரும்ப உம்முடைய கையை விட்டுட்டு போகிறேன், திரும்ப ஒரு சாக்கடை. இதுதான் என்னுடைய வாழ்க்கை அந்த கடந்த இத்தனை வருஷமா. இது அப்படியே அன்னைக்கு ஜெபிக்கிறேன் ஓப்பனாக. ஏன்னா என் உள்ளத்தை நான் அப்படியே ஏசப்பாட்ட சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு உண்மையிலே இப்போ ஈகாடு தாங்கல் மாதிரிலாம் இருந்தால் இப்போல்லாம் ப்ரேயர்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம். அதெல்லாம் அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். எத்தனையோ முறை இன்னும் ட்ராமேட்டிக்காக பார்க்கலாம், எனக்கே அது பிளெஸ்ஸிங்காக இருக்குன்னு யோசிப்பேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரே இந்த சாக்கடையிலிருந்து நான் கூப்பிடுறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை தூக்கி விடுங்க. பட் நான் உம்முடைய கையை பிடிக்கிறது இல்லை, நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்க. யூ டேக் ஹோல்ட் ஆஃப் மை ஹேண்ட். நீங்கள் என் கையை பிடிச்சி என்னை தூக்குங்க. நீங்கள் தூக்கி என்னை பத்திரமா வச்ச உடனே நான் வழக்கம் போல் என்ன பண்ணுவேன், கையை உதறுவேன், உருவேன். என்ன செய்யாதீங்க, விடாதீங்க, என் கையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஐ மென்ட் இட். உள்ளத்தின் ஆழத்துலேருந்து சொன்னேன். சாக்கடையிலேருந்து தூக்குன அதே கரம் இன்னைக்கு வரைக்கும் என்னை பிடிச்சிட்ருக்கு. நான் உருவி பார்த்தேன், உதறி பார்த்தேன், எத்தனையோ தடவை, ஆண்டவர் விடலை. ஆமன் பானவர்களே, முதலாவது ஆண்டவர் ஏசாமி சொல்லி கொடுத்த வருத்தப்பட்டு பாரம் நீங்கள் ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, யூ ரிப்பென்ட், நீங்கள் திரும்ப வாங்க. இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்தாரு. அடுத்தது, நீங்கள் முடியாதபடி கட்டப்பட்டிருக்கீங்களா, உங்களை தேடி நான் வந்தேன், உங்களுக்காக தான் நான் வந்தேன், நானே நல்ல மேய்ப்பன், உங்களை நான் ரெஸ்டோர் பண்ணுறேன். கடைசியாக ரெஸ்டோர் பண்ண பிறகு த ரிலேஷன்ஷிப், அந்த கெட்டகுமாரன் அப்பாட்ட வந்த பிறகு அவன் ஒரு வேலைக்காரனாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதான் வந்தான், ஆனால் திரும்ப ஒரு பையனாக சேர்த்து கொண்டார். ரிலேஷன்ஷிப் இட் ரிமைன்ஸ் ஃபார் எவர். ஆண்டவர்
மக்கள்கிட்ட சொல்லி கொடுத்தாரு. ஏதோ ரிச்சுவல் கிடையாதுங்க, ஏதோ பலி செலுத்துவீங்க, வருஷம் பலி செலுத்துவீங்க, அப்புறம் போயிடுவீங்க, அப்படி இல்லை. இனிமே நீங்க எப்பவுமே என் பிள்ளைங்க, நான் உங்களுடைய அப்பா, நீ என் பிள்ளைங்க. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நம்முடைய கிறிஸ்டியானிட்டி. இந்த உறவு இருந்துச்சுன்னா எல்லாம் உங்க தேவையை அவர் பார்த்துக்குவாரு. ஆண்டவர் ஏதோ பரலோகத்துக்கு போறதுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு தகப்பனா அவங்கள நடத்துவாரு. யோவான் 1:12 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு கோர்ட் காட்சி யோசித்துக்கோங்க. நீங்கள் சிலர் நீதிமன்றத்துக்கே போயிருக்க மாட்டீங்க, இல்லை எங்கேயாவது நியூஸில் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய தடவை போயிருக்கேன். ஒரு கோர்ட், நமக்கு நிறைய பேருக்கு ஏசாமி என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு தெரியும், இல்லை மன்னிப்பாரு அப்படின்னு தெரியும். ஒரு கோர்ட்டில் யோசித்துக்கோங்க, ஒரு வழக்கறிஞர் வழக்காடுறாரு, நீதிபதி கடைசியாக அவனுக்கு நிரபராதியின் தீர்ப்பு வழங்குறார். ஜஸ்டிஃபிகேஷன் அதுதான். நீதிமான் ஆக்கப்படுவதுன்னா என்ன? as if we have never committed sin. பாவமே குற்றமே செய்யாத மாதிரி ஆண்டவர் நம்மளை நீதிமானா. ஏன்? ஏசாமி நம்ம பாவத்தை ஏற்றுக்கொண்டாரு, ஏசாமி நமக்கு பதிலாக சிலுவையில் மரிச்சாரு. நம்ம அடைய வேண்டிய தண்டனையை ஏசாமி அடைஞ்சதுனால நமக்கு ஜட்ஜி என்ன சொல்றாரு? யூ ஆர் இன்னசென்ட், நீ நிரபராதி அப்படின்னு விடுதலை ஆகி போற. இதான் நிறைய பேர் யோசிக்கிறோம், ஏசாமி என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, ஏசாமி என்ன ரட்சித்துட்டாரு. கோர்ட் அது மட்டும் நடக்கலாங்க. நிரபராதியின் தீர்ப்பு கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்றாரு? அந்த ஜட்ஜி கீழே இறங்கி, சீட்ல இருந்து இறங்கி வந்து அந்த குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டிருந்த அந்த மனுஷன்ட்ட தோல்ல கை போட்டு, நீ இப்போ நிரபராதி மட்டும் இல்லப்பா, இனிமே என்னுடைய மகன், கம் ஹோம், என்னோட வீட்டுக்கு வா, நான் உன்னை வீட்டுக்கே கூட்டு போறேன். நீ குற்றத்திலிருந்து, குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டது மட்டுமல்ல, நீ இந்த மகனா மாறிட்ட, கம் ஹோம், வீட்டுக்கு வா. நம்மளை ஆண்டவர் அடாப்ட் பண்றாரு, அவருடைய பிள்ளைகளா தத்து எடுத்துக்கிட்டாரு. அந்த அப்படி உண்மையிலே ரட்சிப்புங்கிறது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறோம். நீங்க மனம் திரும்பும் போது, ஆண்டவர் திரும்ப உங்களை ரெஸ்டோர் பண்ணும்போது, பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்களை அவருடைய மகளாக, மகனாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். சிலுவையில் அவர் மரிச்சதுனால அநேகர் நம்ம ரட்சிப்பு நம்புறோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்ட இந்த உலகத்துல கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது குழம்பி போறோம். ஐயோ, என் எதிர்காலம் என்ன ஆகும், என் வேலை என்ன ஆகும், என் பிரச்சனை என்ன ஆகும், வியாதி வந்தா நான் என்ன செய்யறது? ரோமர் 8:32 பவுல் சொல்றாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த ரட்சிப்புக்காக குமாரனையே கொடுத்துட்டாருங்க, ஒரே பேரான குமாரன். அதை கொடுத்தவர் இந்த உலக தேவைக்கெல்லாம் தேவையானதை கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஏசாமி இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் நேசித்த ஒரு குடும்பம், லாசரு, மார்த்தாள், மரியாள். அந்த குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சு. லாசரு வியாதிப்பட்டான். உடனே என்ன பண்ணாங்க? நியூஸ் அனுப்புறாங்க, ஏசாமி உடனே வரல, லேட் பண்றாரு, தாமதிக்கிறாரு, ஏசாமி டிலே பண்றாரு. அந்த பையன் இறந்துட்டான். லாசரு இறந்து கல்லறையிலே வச்சுட்டாங்க. ஜஸ்ட் இக்னோர் சில்ட்ரன், ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கே கவனி. ஸோ லாசரு இறந்து கல்லறையிலே வச்சுட்டாங்க. அப்போ மற்றவங்களாம் சொன்னாங்க, லாசரு மேலே இவர் உயிரே வச்சிருந்தாரு, அன்பா வச்சிருந்தாரு, இப்படி ஒரு காரியம் ஏன் அனுமதிச்சார்? மார்த்தாள் கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்க இருந்திருந்தா அது நடந்திருக்காது. மரியாள் சொன்னா, நீங்க இருந்திருந்தா அது நடந்திருக்காது. சம்டைம்ஸ் நம்ம லைஃப்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறின பிறகும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாருன்னு நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். எனக்காக உயிரே கொடுக்குற அளவுக்கு நீங்க என்ன நேசிச்சிட்டீங்க சுவாமி. பட் ஸ்டில் லைஃப்ல சில நடக்கிற சம்பவங்களுக்கு we don't have answers. ஆண்டவர் என்ன நேசிச்சா ஏன் என் லாசரு வியாதியா இருக்கணும்? ஏன் என் லாசரு மரித்து போகணும்? ஏன் ஜீசஸ் லேட்டா வந்தாரு? அதில் பார்க்குறோம், ஜீசஸ் வெப்ட், ஷார்ட்டஸ்ட் வேர்ஸ் இன் த பைபிள். யோவான் 11:35. ஏசாமி என்ன பண்ணாரு? கண்ணீர் விட்டார்.
அந்த வேளையிலே நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக மாறும். ஆண்டோட்ட வரும்போது we become his child. உங்களை தொடுறதுக்கு முன்னாடி அவரை தொடும். அவர் தாண்டி தான் எதுவுமே உங்களுக்கு வருது. நீங்கள் ரோட்டில் பிள்ளைகளை கைப்பிடிச்சு கூட்டு போகிறீங்க கிராஸ் பண்ண, ஓகே, லாரி வருது, எது வந்தாலும் சரி நீங்கள் கை காட்டிட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்வீங்க? பெரும்பாலும் வெஹிக்கிள் இந்த பக்கம் இருந்தால் நீங்கள் பிள்ளைகளை இந்த பக்கம் தான் வச்சுருப்பீங்க இல்லையா? அப்படி தான் கூப்பிட்டு போவேன், கைப்பிடிச்சு இந்த பக்கம். ஏன்னா பிஃபோர் இட் டச்சஸ் மை சைல்ட் இட் வில் டச் மீ. என் பிள்ளையை தொடுறதுக்கு முந்தைய எதனாலும் என்ன தான் முதல் தொடும். அப்பேற்பட்ட ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறாரு. He knows what to do. அவருக்கு தெரியும் எப்படி நம்மளை நடத்தணும். ஒரு வியாதியின் சூழ்நிலையில் நம்மளை எப்படி நடத்தணும், ஒரு கஷ்டத்தின் சூழ்நிலையில் நம்மளை எப்படி நடத்தணும் அவருக்கு தெரியும். சம்டைம்ஸ் ஒருவேளை சில நேரங்கள் கண்ணீரின் சூழ்நிலை வந்தாலும் ஜீசஸ் வைப்ஸ் our tears away. நம்முடைய கண்ணீரை இயேசு துடைக்கிறார். அதோட அவருடைய அபாய்டிங் பிரசன்ஸ் கொடுப்பாரு. ஏதோ அந்த யூதர்கள் யோசித்தாங்க, ஏதோ பண்டிகைக்கு நம்ம எருசலேமுக்கு வந்தாதான் நமக்கு காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கும், ஜெருசலேம்ல தான் ஆண்டோடைய பிரசன்னம் இருந்துச்சு, தேவனுடைய ஆலயத்தில் தான் ஆண்டோடைய பிரசன்னம் இருக்கு. இல்லை, ஆண்டவர் சொன்னார், யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். உங்கள் சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமா இருக்கு. எவ்வளோ பெரிய பொக்கிஷங்க. எத்தனை வேலையில நமக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி வருது. ஐயோ நான் என்ன செய்ய போறேன், ஐயோ நான் யார். நீ யார்? இந்த சரீரத்துக்குள்ள யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்றாரு. ஏதோ பரிசுத்த ஆவியானவர் இருந்தா ஏதோ புரியாத பாஷையில பேசினாதான் பரிசுத்த ஆவின்னு நினைக்காதீங்க. உண்மையாக மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நம்ம மனம் திரும்பும் போது மனம் திரும்புவதற்குள்ள நம்ம நடத்தினதே பரிசுத்த ஆவியானவர். அவருடைய வார்த்தையினால நம்மளை கன்விக்ட் பண்ணதே பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள்ள வாசம் பண்றாரு. அவர் சொல்றார், I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டாருங்க. நான் சொன்னேன், என்னுடைய பின்வாங்குதலுக்கு முக்கிய காரணம் என்னுடைய தகப்பனுடைய மரணம். நான் 15 வயசு, ஐ வாஸ் டூ யங். அந்த ஸ்டேஜில் எங்கள் அப்பா இழந்தோன்னே என்னால் அதை ஜீரணிக்க முடியல. அந்த தனிமையை என்னால் ஓவர் கம் பண்ண முடியல. எத்தனையோ நேரங்களில் அட்மிஷன்ஸு காலேஜஸ்லாம் போகும்போது மற்றவங்கெல்லாம் அப்பாவோட பசங்க சும்மா கூட அப்பாவே எல்லாம் செய்வார், ஆனால் நான் தான் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும், எனக்கும் சரி என் தங்கச்சிக்கும் சரி. அப்படியெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் ஏசாமி ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஏசாமி இந்த காரியத்துக்காக ஜெபம், ஆண்டவரே நான் அடிக்கடி ஒரு அனாதைன்னு உணர்றேன், ஒரு தகப்பன் இல்லாத. ஏன்னா அதுக்கப்புறம் பீப்புளுடைய லவ் மாறுது. எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க எப்படி என்ன நேசிச்சாங்க, அப்புறம் என்ன மாறிச்சு? ஒரு தகப்பன் இல்லாத வீட்டில் ஒரு வேக்கம், ஒரு இடைவெளி, வெற்றிடம். அப்போ ஆண்டவர் பைபிள்லேருந்து அழகாக என்னோட பேசினார், நான் உனக்கு பிதாவாக இருப்பேன், நீ எனக்கு குமாரனாக இருப்பாய். அன்பாலே இந்த வசனம், அதாவது பைபிள் ஜீவ வார்த்தை, லிவிங் வேர்ட், ஸ்பீக்கிங் வேர்ட், பேசுகிற வார்த்தை. ஆனால் அது யார்கிட்ட பேசும்னா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசினா தான் பைபிள் உங்கள்கிட்ட பேசும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ ஸ்பீக் டு ஜீசஸ், ஜீசஸ் வில் ஸ்பீக் டு யூ த்ரூ ஹிஸ் வேர்ட். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என் கண்ணீரை சொன்னேன், ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு பிதாவாக இருப்பேன், நீ எனக்கு குமாரனாக இருப்பாய். அவ்வளோ சந்தோஷம். ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா இறந்தது நவம்பர் 11, ஒரு தீபாவளி அன்னைக்கு 1985. இன்னும் நான் அழுது அந்த காட்சி என் கண் முன்னாடி நிற்கிது. 85னா யோசித்துக்கோங்க, 40 இயர்ஸ் ஆச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி முழங்கால் போட்டு எங்கள் அப்பா மரணப்படுக்கையில் பக்கத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இறந்தப்புறம் எப்படி அழுதேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த வசனம் மூலமாக ஆண்டவர் பேசின உடனே எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் தாட் என்னம்மா, ஹல்லேலூயா, இந்த அப்பா சாக போகிறதே இல்லை. எந்த அப்பா ஒரு நாள் செத்து போவார், ஒரு நாள் நம்ம அப்பாவுக்காக அழணும். ஆனால் இப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க அப்பா சாக போகிறதே இல்லை. நான் அடிக்கடி கடவுள்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீர் எனக்கு கடவுளாக மட்டும் இல்லை, எனக்கு யாராவது இருக்கிறீர், அப்பாவாகவும் இருக்கிறீர். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் ஜீசஸ் கற்றுக் கொடுத்தாங்க. ஏதோ கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு, இல்லை இல்லை, ஹீஸ் யுவர் ஃபாதர், அவருடைய அப்பா, நீ அவருடைய பிள்ளை, உனக்காக தான் அவர் நான் உயிரே கொடுத்துருக்கிறேன். கிறிஸ்டியானிட்டி ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதை செய்ய அதை செய்ய அதை செய்யல, யூ பிகம் ஹிஸ் சைல்டு, நீ அவருடைய பிள்ளையா மாறு.
அவர் உன்னை நடத்துவார், அவர் உன்னை சுமந்து செல்வார். ஏசாமியுடைய போதனைகள், அதனால தான் மக்கள் அவ்வளோ வந்தாங்க. அவர் பேசின வார்த்தையில் ஜீவன் இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல இனிப்பை போடுங்க, ஒரு சின்ன ஜாங்கிரியை போடுங்க, கொஞ்சம் சர்க்கரையை போடுங்க, எறும்பு தானாக கூடும். பரிசேயர்களுக்கு அதான் கோபம். ஐயோ, இவர் எங்கே போனாலும் கூட்டம் வருது, எங்கே போனாலும் மக்கள் வராங்க. அன்பு இருந்துச்சு, சத்தியம் இருந்துச்சு, அங்கே மக்கள் வருவாங்க. இங்கே எழுதி போட்டிருக்க இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். The truth shall set you free. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆக்சுவலாக அதில் உண்மையான மீனிங், சத்தியம் இன்றைக்கும் இருக்குது, ஆனால் அது எல்லாரையும் விடுதலை ஆக்குறது இல்லை. இந்த வசனத்தினுடைய முன்பகுதி, யூ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சத்தியத்தை குறித்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். அன்னைக்கு மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, ஏன்னா இந்த சத்தியத்தை அறிவியலை. இன்னைக்கும் அதாங்க பிரச்சனை. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னே தெரியாது. ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. டோன்ட் பி பிளைண்ட் ஃபாலோவர்ஸ். குருட்டுத்தனமான பின்பற்றுகிற கோஷ்டியாக இருக்காதீங்க. சத்தியத்தை அறிங்க. ரீட் த பைபிள். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை குறித்த விளங்கிக் கொள்ளுதல் உங்களுக்கு வந்துச்சுன்னா யூ வில் பி ஃப்ரீ. ஏசாமி இதைத்தான் அவருடைய ஊழியத்தின் நாட்களில் கற்றுக் கொடுத்தாரு. ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருக்கிறீங்களா, ரிப்பென்ட், திரும்பி வாங்க. திரும்பி வர முடியாதபடி கட்டப்பட்டு தொலைந்து போயிருக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. மேய்ப்பன் உங்களை தேடி வந்து உங்களை ரெஸ்டோர் பண்ணுவார். என் கையை பிடிச்ச அதே ஆண்டவர் உங்கள் கையை பிடிப்பார். ஏதோ கையை பிடிச்சிட்டு அப்புறம் இந்த உலக வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன், வியாதி வந்தால் என்ன செய்வேன், பண தேவைக்கு என்ன பண்ணுவேன், என் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன். இனிமேல் நீங்கள் அவருடைய பிள்ளை. உயிரையே கொடுத்தவர் உங்களுக்காக மற்றதை கொடுக்க மாட்டாரா? He will guide you, He will lead you. ஜெபம் செய்வோம். இட்ஸ் a day God has chosen. ஆண்டவர் தெரிந்து கொண்ட நாள் to invite you, உங்களை அழைக்கிறதுக்காக. இயேசுவின் அழைப்பை குறித்து தான் இவ்வளோ நேரம் நம்ம கேட்டோம். Will you accept? அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வீங்களா? அந்த பன்னிக்குட்டி தாய் பண்ணிட்ட ஓடி வந்த மாதிரி, ஏசப்பா நான் இன்னைக்கு உம்மிடத்தில் வர்றேன். நான் அன்னைக்கு அந்த ஆலயத்தில் கதறினது போல், ஆண்டவரே நீர் என் கையை பிடிச்சிக்கோங்க, நான் உங்களுடைய கையை பிடிக்கிறேன், திரும்ப விட்டுறேன். இன்னைக்கு நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்க. ஆண்டவரே நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் என்னை நீதிமானா மட்டும் மாற்றுறதுக்காக இல்லை, உங்களுடைய பிள்ளையாக மாற்றுறதுக்காக என்ன ஆண்டவரே நீர் எனக்காக ஜீவனை கொடுத்தீங்க. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். நம்முடைய என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே
ஆமாண்டவரே, உம்முடைய நற்செய்திக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வசனத்தை எனக்கும் எங்களுக்கும் ஆசீர்வதியும். தொடர்ந்து மதிய வேளையிலும் எங்களோடு பேசும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.